அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவன். ப்ரௌனி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதே ப்ரௌனியை நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ அண்ட் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணி ரொம்பவே ஹெல்த்தியாக அட் த சேம் டைம் ரொம்பவே டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டான ஸ்வீட் பொட்டேட்டோ தேவை. நான் இன்னைக்கு 1/2 kg வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். ஸ்வீட் பொட்டேட்டோவில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, அப்புறம் ஃபைபர், பொட்டாசியம், அப்புறம் இம்யூன் சிஸ்டம் கூட ரொம்பவே பூஸ்ட் பண்ணும். ஸோ கிட்ஸுக்கு தாராளமாக கொடுக்கலாம். 1 டைம் வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதை சின்ன சின்னதாக சாப் பண்ணி குக்கரில் நான் ஒரு 4 விசில் கிட்ட வச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா பாயில் பண்ணதுக்கப்புறமா ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து அங்கங்கே சங்க்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இப்படி பண்ணுறேன். உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தியாக வேணும் அப்படின்னா நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேட்டர் ரெடி பண்ணுறதுக்காக மிக்சிங் பவுலில் மெல்டட் பட்டர் வந்து நான் ஒரு 1/2 கப் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 2 எக்கும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே நான் 1 கப் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ப்ரௌனிக்கு டேஸ்ட்டு கொடுக்குறது பட்டர் அண்ட் ப்ரௌன் சுகர் மட்டும்தான். ஸோ இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்காதீங்க. விஸ்க் யூஸ் பண்ணி ப்ரௌன் சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகிற வரைக்குமே நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இது கூடவே நான் 1/4 கப் டார்க் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே நான் 3/4 கப் ஆல்மண்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பிஞ்ச் ஆஃப் சால்ட், அப்புறம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட வெனிலா எக்ஸ்ட்ராக்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமா ஓவர் மிக்ஸ் பண்ணாதீங்க. லைட்டாக இது எல்லாமே கம்பைன் ஆகிற மாதிரி மட்டும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஆல்மண்ட் பவுடருக்கு பதிலாக நீங்கள் வீட் ஆர் மைதா கூட இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்க ஸ்வீட் பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் ஒரு 1/2 கப் மில்க் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம எல்லாமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பேட்டருக்கு தகுந்தாப்பில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நான் கொஞ்சமாக இது கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி பார்த்தேன். பட் எனக்கு அந்த 1/2 கப்லேயுமே பாதி தான் தேவைப்பட்டுச்சு. சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் மெயின் திங், ஒரு ஸ்பேட்டுலா யூஸ் பண்ணி கட் அண்ட் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அவனை நம்ம ப்ரீ ஹீட் பண்ணணும். ஸோ 160 டிகிரியில் நான் ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட நான் ப்ரீ ஹீட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் நான் ஒரு ஸ்கொயர் ஷேப் டின்னில் பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ண பேட்டரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா டேப் பண்ணி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கிரேட்டட் நட்ஸ் வந்து நான் மேலே சேர்த்துக்கிட்டேன். ப்ரீ ஹீட் பண்ண அவனில் நான் ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தேன். பட் எனக்கு கரெக்டாக பேக் ஆகலை. ஸோ நான் எக்ஸ்ட்ரா 10 மினிட்ஸ் வச்சுருந்தேன். ஸோ எனக்கு டோட்டலாக 30 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு கரெக்டாக பேக் ஆகி வர்றதுக்கு. ப்ரௌனி பண்ணிகிட்டே இருக்கும்போது ஆசிஃப் ஸ்கூல் விட்டு வந்துட்டான். அவனுக்கு ப்ரௌனினா ரொம்பவே பிடிக்கும். ஆஃப்டர் 30 மினிட்ஸ் எனக்கு நல்லாவே பேக் ஆகி வந்துருந்தது. உங்களுக்கு பேக்கானது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நைஃப் எடுத்து சென்டராக இன்சர்ட் பண்ணிங்க அப்படின்னா நைஃப் வந்து க்ளீனாக இருக்கணும். அவன்லேருந்து நான் வெளியே எடுத்ததுக்கப்புறமா ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே நான் விட்டுட்டேன். ஆறுனதுக்கப்புறமா டிமோல்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் கரெக்டாக வரும். நெக்ஸ்ட் நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ஃபட்ஜியான ஸ்வீட் பொட்டேட்டோ ப்ரௌனி ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க.